கொள்ளான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். எப்பேற்பட்ட ஆழமான கருத்துக்களை 2 அடிகளில் நல்கியுள்ளார் பாருங்களேன். உயிரை கொள்ளாதவனாகவும் ஊனை உண்ணாதவனாகவும் வாழும் உயர்ந்த பண்பாளனை உலகில் எல்லா உயிர்களும் தெய்வமாக நினைத்து போற்றும். உணவிற்காக உயிர்களை கொள்வது மிக கொடுமையாகும். உலகத்தில் பலர் புலால் உணவு உண்பவர்கள்தான். அவர்களுக்காக நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் கொல்லப்படுகின்றன. அதுவும் இப்போதெல்லாம் பக்கெட் சிக்கன் என்று பாதி பேர் பாதியிலேயே விக்கெட் ஆகிறார்கள். உறவுகளை பெருமைப்படுத்த உயிரினங்களை கொடுமைப்படுத்துவது சரியா, இல்லை விருந்து என்னும் பெயரில் கொடிய மருந்தை திணிப்பது சரியா? இப்போதெல்லாம் வாரத்தின் 2 நாட்கள் புலால் உணவு உண்ணும் நாட்களாகவே வாடிக்கையாகிவிட்டது என்பதை பார்த்து எனக்கு ஒரே வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. அதிலும் செவ்வாய் வெள்ளி வந்து விட்டால் புலாலை சமைக்க மாட்டார்களாம். ஏனென்றால் சாமி கண்ணை குத்தி விடுமாம். இது என்ன நியாயம்? அருளை பற்றி பேசுகிறார்கள். ஒரு உயிரை கொன்று தின்பவர்களுக்கு அருள் எப்படி வரும்? உங்கள் தவறுகளை தீர்த்து கொள்ள 1000 யாகங்கள் செய்வதை விட ஒரு உயிரை கொள்ளாமல் புலால் உண்ணாமல் இருப்பவரை உலகில் எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும் என்கிறார் வள்ளுவர். உங்கள் உடம்பில் ஏதேனும் ஒரு உறுப்பை இழக்க சம்மதிப்பீர்களா? கிடையாதுதானே. நீங்கள் பிற உயிர்களை கொள்ளலாம் என்றால் உங்களையும் பிறர் கொள்ளலாம் அல்லவா? உங்கள் உடம்பை வளர்ப்பதற்காக பிற உயிர்களை துடிதுடிக்க கொன்று தின்று வாழ்வது என்ன வாழ்க்கை? தாவர உணவை விட புலால் உணவு வலிமை தரும் என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் விரைந்து ஓடும் குதிரையும் வலிமை மிகுந்த யானையும் புலால் உணவா உண்கின்றன? புலால் உண்ணுபவரின் வயிறல்ல என்றும் அது உயிர்களை கொன்று புதைத்து வைத்திருக்கும் சுடுகாடு என்றும் நாலடியார் குறிப்பிடுகிறது. கங்கையில் படிந்திட்டாலும் கடவுளை பூசித்தாலும் சங்கையில்லாத ஞான சாத்திரம் உணர்ந்திட்டாலும் மங்கு போல் கோழிதானம் வள்ளலாய் வழங்கிட்டாலும் பொங்குற புலால் புசிப்பேன் போய் நரகு அடைவன் என்றே. என்னதான் கங்கையில் நீராடினாலும் இறை வழிபாடு செய்து வந்தாலும் ஞான நூல்கள் கற்றறிந்தாலும் தான தர்மங்கள் பல புரிந்திருந்தாலும் புலால் உணவு உட்கொள்ளும் செயல் அந்த நற்செயல்களின் பலன்கள் அனைத்தையும் செயலிழக்க செய்துவிடும். இவ்வுலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்காக படைக்கப்பட்டவை. இந்த உண்மை புரியாத மனித சமுதாயம் உயிருள்ள ஜீவராசிகளை கொன்று அதன் இறைச்சியை தின்பதற்கு எப்படி மனம் துணிந்தது? அதிலும் பெரிய கொடுமை என்னவென்றால் கடவுளின் பெயரால் வாய்ப்பேசாத உயிர்களை துடிதுடிக்க கழுத்தை அறுத்து அந்த புலாலை சாமிக்கு படைத்து பின் சமைத்து உண்கிறார்கள். என்ன கொடுமை!